ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம இப்போது 9வது அத்தியாயத்தில் இருக்கோம். அதில் 7வது ஸ்லோகத்தில் பகவான் எப்படி தன்னுடைய சங்கல்ப சக்தியினாலேயே தன்னுடைய நினைவாற்றலினாலேயே உலக அனைத்தையும் படைக்கிறார், அழிக்கிறார்ன்றதை நம்ம பார்த்தோம். அதில் 4 விதமான பிரளயங்கள்லாமும் இருக்குது. பிரளயம்னா அழிவு, அதெல்லாம் பற்றியும் பார்த்தோம். இப்போது அடுத்து பகவான் எதெல்லாம் படைக்கிறாரு? ஒருவேளை நம்ம மனிதர்களை மட்டும் படைச்சிடுறாரோ, தேவர்கள் படைக்கிறதுக்கு வேறு யாரோவா அப்படின்னா அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. பகவான் எல்லாருக்குமே அப்பனதன், அவர் தான் படைப்பாளி அப்படின்றது. அந்த எல்லாம்ன்றது என்ன அப்படின்றது தான் இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனః புனः பூதக்ராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர்வசாத். அதாவது பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்வாம்னா என்னுடையதாகிற, பிரகிருத்தம் சரீரமாக இருக்கக்கூடிய பிரகிருதி. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், மூல பிரகிருத்தின்றது ஒன்றும் இல்லை, பகவானுடைய திருமேனிலேருந்து, அதாவது பகவானுடைய உடல்லேருந்து தான் வரது பிரகிருதி, மூல பிரகிருதி அப்படின்னு பார்த்துட்டோம். அவஷ்டப்ய அது 8 விதமாக பரிணமிக்க செய்து, 8 விதமாக பரிணமிக்க செய்து அப்படின்னா 8 விதமாக மாறுதலுக்கு உட்பட்டு. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மூல பிரகிருத்தின்றது எப்படி மாறுதலுக்கு உட்பட்டு மகான் ஆகுது, மகான் அகங்காரம் ஆகுது. அகங்காரத்திலேயே சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். பிறகு அதிலிருந்து தான் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த மூல பிரகிருதி தான் இவ்வளோ விதமான மாறுதல்களுக்கு உட்பட்டு பிறகு நம்மளுடைய உடல் ஆகுது. இப்போ எதுக்கு இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா அடுத்து சொல்கிறாரு, பிரகிருத்தேகே அவசம் பிரகிருத்தேகே வசாத். அதாவது தன்னிச்சைப்படி நடக்க முடியாத பிரகிருதிக்கு வசப்பட்டிருக்கும்னா என்னது? இமம் கிருத்ஸ்னம் பூத கிராமம். இமம் இந்த, கிருத்ஸ்னம் இந்த அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏதான ஒரு விஷயம் மட்டுமானா இல்லை, ஒன்று விடாமல் எல்லா பூத கிராமம், எல்லா பூதங்களும், அதாவது தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், விலங்குகள், தாவரங்கள் முதலான அனைத்தையும் புனக விஸ்ருஜாமி, மறுபடியும் நான் படைக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போ இந்த பிரகிருதி 8 விதமாக பரிணமிக்கிறது அப்படின்றது எதுக்காக சொல்லணும்னா, இந்த மூல பிரகிருதி தான் அவ்வளோ விதமான மாறுதலுக்கு உட்பட்டு நம்மளுடைய உடலாக ஆகுது. அப்போ அந்த உடல்ன்றது நம்மளோட இச்சைப்படி நடக்காது, அது அந்த பிரகிருதிக்கு வசப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா தன்மை அதில் தானே இருக்குது. இப்போ ஒன்றும் ஒரு தங்க கட்டி தான் ஒரு மோதிரமாக மாறுது, ஒரு சங்கிலியாக மாறுது, ஒரு வளையலாக மாறுது, எல்லாமாவே மாறுது. ஆனால் என்னவா மாறினாலும் அந்த தங்கத்துக்கு உண்டான தன்மை அந்த தங்க சங்கிலிக்கோ தங்க மோதிரத்துக்கோ கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த தங்கம் தான், ஒரு தங்க கட்டி தான் மாறுதலுக்கு உட்பட்டு இதுவாக மாறுது. அதுபோல் பிரகிருதி தான் மாறுதலுக்கு உட்பட்டு நம்மளுடைய உடலாக அந்த உடலுக்குள்ளே ஒரு ஆத்மா புகுந்து நம்ம பிறவி எடுக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு தான் நம்மளால் இருக்க முடியும். அதை தாண்டி நம்மளால் செயல்பட முடியாது. இப்போ ஒரு சிங்கத்தினுடைய உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குன்னா சிங்கம் என்னெல்லாம் செய்யுமோ அதை தான் செய்ய முடியும். அதை தாண்டி என்னால் செய்ய முடியாது. ஒரு மனிதன் மாதிரி பேச முடியாது. அதே போய் ஒரு மனுஷனை போயிட்டு ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கணும் அப்படின்னா முடியாது. அப்போது அந்தந்த உடலுக்கு ஏற்றா போல் அந்த என்ன உடல் எடுத்திருக்கோ அந்த உடலுக்கு உண்டான அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஆத்மா. அப்போது பகவான் என்ன சொல்ல வர்றாரு, என்னுடைய சரீரமாக இருக்கக்கூடிய பிரகிருத்தியை 8 விதமாக மாறுதலுக்கு உட்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய உடலில் தான் ஆத்மாவை புகுத்தி, அப்படிப்பட்ட அந்த பிரகிருதிக்கு வசப்பட்டிருக்கும், தன்னோட இச்சைப்படி நடக்க முடியாத, ஒன்று விடாத இந்த அனைத்து பூத கூட்டங்கள், அதாவது தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் முதலான அனைத்தையும் நானே தான் மறுபடியும் படைக்கிறேன் அப்படின்னு. அப்போ இதில் கேள்விக்கான பதில் நம்ம கிடச்சிடுச்சு இல்லையா? எதை படைக்கிறாரு, யாரை படைக்கிறாருன்னா எல்லாத்தையும், ஒன்று மிச்சம் இல்லாமல் அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய நம்ம முக்கியமான விஷயம். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.